guys, welcome to the RC Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இந்தியன் 3D பைக்லயே நம்மளுக்காண்டி ஒரு வீடு 4 வீடு இருக்கு. ஆக்சுவலி 4 வீடு இருக்கு. அந்த 4 ஹிடன் பிளேசஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு வீடு தான். ஆனால் நம்மளுக்கு அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த 4 வீடு தான் நம்ம காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடு நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடு ஏவா இந்த வண்டி வேறு ஓகே மோதாதரா. ஓகே ஃபஸ்ட்டு வீடை போவாங்க. இதுதாங்க ஃபஸ்ட் வீடு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபஸ்ட்டு வீடு நம்ம இங்கே தான் எப்போ ப்ளே பட்டனை கொடுத்தாலும் ஸ்பான் ஆகும்னு. ஆனால் அவ்வளோவா இந்த வீடை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஆனால் முன்னாடி ஒரு ட்ரிக்கெல்லாம் பண்ணுவோம். அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஹவுஸ் கலர் ஏதாச்சும் ஒரு கலர் போட்டால் நம்ம ஹவுஸ் கலர் அந்த மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்க. அது முன்னாடியெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், வந்திருக்கு. இப்போல்லாம் வருதான்னு தெரியலையே. ஓகே ஹவுஸ் கலர் ரெட் அப்படி போடுறேன். ஒர்க் ஆகல. நம்ம பைக்கிலே போய்க்கலாம். எதுக்கு இங்கெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல பைக்காக போட்டு 1000 போட்டு கார் தானே வரும். சரி வேறு ஏதாச்சும் பைக்கு சீஃப் கோடு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போயிடுச்சு. அது வேறு அத்தனை சீஃப் கோடு தெரியும் பாருங்க. 400 போட்டால் இந்த பைக் வரும். ஸ்டியரிங் மூணு வேறு மாற்றி வச்சிட்டேன். அதுதாங்க பிரச்சனை. ஓகே இது ஃபஸ்ட்டு வீடியோ. நம்மளுக்கு அவ்வளோவா இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கே தெரியும் இந்த வீடை பற்றி நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க. ஓகே அடுத்து வீடை காமிக்க போகிறேன். அப்படியே இந்த வீட்டுக்கு லெஃப்ட் எடுக்கணும். இந்த சைடு போங்க. லெஃப்ட் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக போங்க கைஸ். இப்போ இங்கே ஒரு கட்டு வரும் கைஸ். அந்த கட்டை எடுங்க கைஸ். இந்த கட்டை எடுக்கணும். ஐயோ இந்த வண்டி வேறு முறுக்குனா லைட்டாக முறுக்கிடுது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போங்க. இந்த சைடு இன்னும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. போயிட்டே இருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாங்க கைஸ். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வீடு வரும். இப்போ இங்கே பாருங்கள். இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்கும்ல கைஸ். இப்போ இங்கே நிறுத்துங்க. நிறுத்திட்டு இப்போ இந்த சைடு எடுங்க. இந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா சைடு இப்படி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடு கண்ணில் தெரியும். ஒயிட் கலர் வீடு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. மஜாவாக இருக்குதா அந்த வீடு. அவ்வளோ யாருக்குமே இது அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. இந்த வீடை தெரிஞ்சிருந்தால் அவங்க லக்கி தான். ஓகே இப்போ பாருங்கள் இந்த வீடை ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு மேன்ஷன் மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கண்ணாடியாக போட்டு இந்த வீடு வச்சுருக்காங்க. இது மர்மமான வீடு தான், அடித்து சொல்கிறேன். ஆனால் மேலே முன்னாடிலாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கெல்லாம் வந்தால் மேலே 2 கார் இருக்கும். இப்போ இருக்கான்னு தெரில. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்படி மேலே போனால் இல்லை பாருங்கள் கார் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும். இங்கே பாருங்க அப்படியே பால்கனி மாதிரியே அப்படி பேசிட்டு அலாம் மக்களே பிளா 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 அப்படி பேசிட்டு போகிறது மாதிரி. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஹெல்த்துக்கெல்லாம் ஒரு சீஃப் கோட் இருக்கணும், மறந்து போயிடுச்சு.
சரி வாங்க அடுத்து வீட்டுக்கு போகலாம். இதே வீடு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கும். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ளே கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு வீடு தெரியும். அந்த பிக்சரில் காமிப்பாங்க அந்த வீடை. ஆனால் அவங்க இது எங்கே இருக்குதுன்னு நம்மளால் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அந்த வீடியோ காமிப்போம். இப்போ இங்கேருந்து ரைட்டு, ஓகேவா? இங்கேருந்து அப்படியே போங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. இந்த சைடு இன்னும் ஒரு வீடு இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்துட்டியாடா. சரி வாங்க, இப்போ இந்த சைடு எடுங்க, லெஃப்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க. நம்ம நார்மலான ரீஸ்பான் ஆகும்ல ஒரு வீட்டுக்கு, அங்கே போனோம். அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ரீஸ்பான் ஆகிற வீட்டுக்கிட்ட போனோம். போயிட்டுருக்கோம், நான் வந்துட்டோம் கிட்ட. நம்ம ரீஸ்பான் ஆகிற வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் வழி இருக்குல்ல கைஸ், ஸ்ட்ரைட்டாக போகணும்ல, அங்கே போங்க. அங்கே போனோம் பாருங்கள், நானும் போகிறேன். அப்படியே போகும்போது இங்கேருந்து இங்கே பாருங்கள், ஐயோப்பா நிறுத்துறோம் வண்டி. இங்கே அப்படியே ரைட் எடுங்க, இந்த சைடு எடுங்க. ஃபஸ்ட்டு கிராஸ்லேயே வந்து 4 பக்கம் இருக்குல்ல, அங்கே ரைட் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா, இந்த வழியில் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறீங்களா இந்த சைடு போகிறீங்களான்னு கேட்போம். நம்ம இந்த சைடு போகணும். இந்த சைடு போனோன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பில்டிங் தெரியும். இறங்கிடலாம். இந்த பில்டிங்கை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பைக் நிற்கும். எப்படி ஸ்விம்மிங் பூலா? அது ஸ்விம்மிங் பூலே இல்லை, கட்டண மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே கூட போகலாம். அதில் கொஞ்சம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடோட இந்த வீடு நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபேன் சுற்றும், இதில் கபோர்டு ட்ராமாலாம் இருக்குது. அப்படி இந்த சைடு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் ரூம் இருக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா கிளாஸ் பிச்செல்லாம் போட்டு இங்கே சோஃபா இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் டோர் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே அதுக்குள்ளே போனீங்கன்னா கக்கூஸ், ஸ்விம்மிங், பாத்தப். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாத்தப் ஏரியாவுக்கு இந்த பாத்தப் மேலே குதிச்சிங்கன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஆக்சுவலி இந்த மொட்டை மாடிக்கு வந்துடுவீங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டோமா பாருங்கள். அப்படியே இங்கெல்லாம் 2-3 மொட்டை மாடி இருக்கும். அப்படியே விளாண்டுட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம். இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, கண் எப்படி இருந்தாலும் உங்க தான் ஆகணும் பாரு. இந்த கக்கூஸ் ஏரியா இங்கே வந்து இந்த பாத்டப் மேலே நீங்கள் குதிச்சிங்கன்னா வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்டும் அப்படியே அச்சஸெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வாங்க. ஏபா இன்ஃபினிட்டி ஹெல்த்துக்கு என்னமோ 9162 என்னமோ போடுவேன், தெரில. இல்லை தப்பாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஏரியா முடிச்சாச்சா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரூம் இருக்கும். இங்கே எப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு ரூமு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வீடோட எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படி கக்கூசு பாத்ரூமே எல்லாம் நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடு என்னதுடா, சேம் அந்த கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் தான் அடுத்த வீடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. அதுதான் அடுத்த வீடு. நம்ம அப்போ அங்கேயே காமிச்சிருக்க வேண்டியதான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து ஒரு வீடுன்னு அப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சரி, இதெல்லாம் ஹிடன் லிஸ்ட்டு இடம்தான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டே இன்னொரு இருக்கும், ரேஷன்ல ஒரு வீடு இருக்கும். இருங்க பாருங்கள், வீடு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு வீடு இருக்கா, இது வந்து ஒரு வீடு கைஸ். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த
இப்போ நம்ம ஒரு வீட்டிலேருந்து வந்தோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். உங்களுக்கு வழி தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடு சேம் லைக் மேன்ஷன் மாதிரி தான் இருக்கும். இருங்க, உள்ளே போகிறதுக்கு தான் வழி தேடணும் கைஸ். சேம் உள்ளே போக முடியுமான்னு தெரில அந்த வீட்டுக்குள்ளே. பாருங்க ஆட்டோமேட்டிக் கேட்டு. அப்பா இப்போ தான் நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன். அது பழசுலலாம் அது இருக்காது. ஆட்டோமேட்டிக் கேட்டு பாருங்க. இது ஒரு மேன்ஷனு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கைஸ். சின்னது தான் நினைக்கிறேன். சின்னதில் பெருசு தான் போல். ஸ்விம்மெல்லாம் பண்ண முடியல, சும்மா வாக் தான் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கேட்டு இருக்குன்னு அடைச்சி கூட பார்க்கல. இங்கே நடக்குது ஒன்றும் இல்லை. இங்கே அப்படியே கார் பார்க்கிங் இது. ஓகே, உள்ளே போகலாம் அப்படியே இந்த சைடு. இது நல்லா இருக்குடா. அந்த வீடோட பிடிச்சி போயிடுச்சு கைஸ் எனக்கு. ஆட்டோமேட்டிக் டோர்லாம் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா, டேபிள், சிங்கம் பிக்சரு, சிங்கம் நம்ம சேரு. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு 2 சோஃபா போட்டிருக்காங்க. ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க. லேம்ப்லாம் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். ஓப்பனாக தான் விட்ருக்காங்க. இன்னும் மேக் பண்ணல போல், இது ஃபுல்லாக முடிக்கல போல். ஸ்டேஷன்லாம் நல்லா இருக்குது கைஸ். ஒயரோட ஒயர் போட்டிருக்காங்க. என்னடா போக மாட்டேங்கிற? போகிறான். மேலெல்லாம் நல்லா இருக்கே. கீழே நல்லா இருக்கு, மேலே எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு இங்கே போகலாம். எப்படி நார்மலாக பால்கனி மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே, வந்து இங்கே பாருங்க பெட்டு. பெட்டு. பெட்டு மேலே ஏன்னா மேலே போயிடலாமா? போடு. தகிட தண்ணி மேலே விழுந்தா டேமேஜ் ஆகுமா? ஓகே, இருங்க திருப்பி மேலே போவோம். நல்லா தான் இருக்குது இந்த வீடு. நான்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா நான்லாம் ஓல்டு பிளேயரு. அவ்வளோ இப்போ விளாடவே இல்லை அவ்வளோவா. எனக்கு அவ்வளோவா எந்த அப்டேட்டும் அவ்வளோவா தெரியாது. என்னமோ புதுசாக அப்டேட்டு காஜிலாலாம் விட்ருக்குறாங்க. அதெல்லாம் விளாட்லான்னு நினச்சேன். ஆனால் அந்த காஜிலா அதை வச்சு ஒரு வீடியோ போட்டேன் கைஸ். ஆக்சுவலி அந்த வீடியோ போடும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த நம்மளுக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி அந்த இவனை வந்து அழிக்கணும்னு, அவனை அழிக்கிறதுக்குள்ளே நம்மளை அழித்து சாவிச்சிட்றான். அதுவும் டாப்பில் போய் ஏதாச்சும் மேலே போய் அழிக்கிற மாதிரி சீனு போடலான்னு பார்த்தா, அவனை மேலே போய் அழிக்கும் போது அவன் எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிறான். நம்மளுக்கும் தெரில. அவன் ரொம்ப கீழே இருக்கான். நம்ம ஆங்கிளும் கீழே போக மாட்டேங்குது அவ்வளோவா. இங்கே கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. போடு. இங்கே ஒரு டிவி, ஒரு ஷெட்டு நல்லா இருக்கே. பெட்டு. இந்த சைடு என்ன டஸ்ட்பின் பாருங்க கைஸ். நல்லா தான் இருக்குது இந்த வீடும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடுனா இதுதான். ஹிடன் மிஸ்ட்ரி வீடு. சோஃபாவில் குளிச்சா கூட என்னடா சோஃபா ஒரு கல்லடா. ஓகே கைஸ், நல்லா தான் இருக்குது இந்த வீடும். இன்னும் 3D பைக்ஸில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு இந்த வீடு அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் கேட் ஓப்பன். நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி 4 வீடியோ காமிச்சிட்டேன். அப்படியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கிட்டே போய் ஒரு ஏதோ அந்த கிட்டே ஏதாச்சும் ஒரு வீடு இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள்லாம் முன்னாடி அங்கெல்லாம் வீடு இருக்குது பார்ப்போம். ஐயோ ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை கைஸ்.